அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 666வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டி சர்வதேச மன்றத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பான செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் காசாவுக்குள் சென்றிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் தான் நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஊழியர்கள் 1000 பேர் கையெழுத்திட்டு ஒரு கடிதத்தை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு யூரோப்பிய யூனியனுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரமே என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளையும் கைவிட வேண்டும். இஸ்ரேலோடு எந்த விதமான தூதரக உடன்படிக்கைகளும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருக்கக்கூடாது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இஸ்ரேலுக்கான தூதரை உடனடியாக நீங்கள் மீளப்பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, காசாவுக்குள்ள திட்டமிட்ட பசியை அவர்கள் உருவாக்குகிறார்கள், திட்டமிட்ட பஞ்சத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வளவு அநியாயத்தையும் சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உடனடியாக காசாவுக்கான ஆதரவை தெரிவிப்பதோடு இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் துண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் அந்த கடிதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசாவுக்குள்ள உணவு கொடுக்கக்கூடிய பேர்ல நடத்தக்கூடிய அநியாயங்களையும் இந்த கடிதம் கண்டித்திருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. காரணம் என்ன, ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பதை தாண்டி ஐரோப்பாவுக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு ஜனநாயக ரீதியிலான காசா மீதான ஒரு புரிதலும் காசா மீதான ஒரு அன்பும் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை தடுக்கிறதுக்கு தான் ஏதாவது ஒரு வழிபாக்கணும் என்று சொல்லி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம தெளிவாக புரிய முடிகிற அதே நேரத்தில் பிரிட்டிஷினுடைய பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிக்லஸ் ஃபீட் ஒரு முக்கியமான இராணுவ அறிக்கையை பற்றிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெர்மன் செய்யாத வகையில் காசாவினுடைய மருத்துவமனைகள் மீதான அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் செய்து வருகிறது என்பதுதான் அதனுடைய அறிக்கையினுடைய மிக முக்கியமான காட்டமான சாராம்சமாக இருக்கிறது. காசாவினுடைய மருத்துவமனைகளுடைய காட்சிகளை நீங்க இங்க பார்க்க முடியும். மருத்துவமனையில் எதையுமே எடுக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 32 மருத்துவமனைகள் காசாவுக்குள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய செம்பரை சங்கத்தினுடைய ஆம்புலன்ஸ்களை எடுத்துக்கிட்டோம்னா 80% அதிகமான வாகனங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிரித்தானியாவினுடைய இந்த பத்திரிகை இந்த குற்றச்சாட்டு ராணுவ அறிக்கைகளை மேற்கோள் காட்டி முன்வைத்திருப்பது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவுக்குள்ள அமைச்சர்களை விட அரசியல்வாதிகளை விட அதிகமாக காசாவுக்கு ஆதரவாக ராணுவத்தை சேர்ந்தவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் பிரித்தானியா இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கான ராணுவ ஏற்றுமதிகளை தடை செய்யவில்லை, ஆயுத ஏற்றுமதிகளை தடை செய்யவில்லை. ஆனால் பிரித்தானியாவுக்குள்ள மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் செய்கிற அநியாயம் தொடர்பான விழிப்புணர்வுகள் அதிகமாகவே உருவாகி வருகிறது என்பதையும் அவதானிக்க முடிகிறது. அதை தாண்டி இன்றைக்கு காசாவுக்குள் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 98 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அவர்களை ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் இணைக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு 1079 அப்பாவிகள் 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்களால் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு பெரிய அநியாயம் எங்க நடக்குதுன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் உணவு கொடுக்கிறோம் பேர் வழிகள் என்று சொல்லி ஒரு இடத்தை உருவாக்கி வாங்க உணவு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அங்க உணவு எடுக்கக்கூடிய மக்களை தான் இவங்க சுட்டு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானம் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அத்தனை மக்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐநா உட்பட உலகின் பல நாடுகளும் இந்த செட்டப்பை மூடுங்க, நீங்க உணவே கொடுக்கலனாலும் பரவாயில்லை என்று
என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த அநியாயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் நேற்றைய தினம் காசாவுக்குள்ள 73 லாரிகள்ல உணவு உள்ளே நுழைந்ததாகவும் இந்த லாரிகளில் வந்த உணவுகளை அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற யாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய ஆயுத குழு பல லாரிகளை கடத்தி கொண்டு இஸ்ரேலிடம் ஒப்படைத்திருப்பதான செய்திகளையும் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகமும் காசாவினுடைய கவர்மெண்ட் மீடியாவும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அல் ஜசீராவும் இதை சுட்டி காட்டி இருக்கிறது. ஏன்னா சில பேர் இந்த சவுதி அரேபியாவுக்கு எப்படியாவது கூஜா தூக்கிடணும் என்று இருக்கக்கூடிய பேர்வழிகள், ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்களோ தெரியல, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்திக்கிறோம். நேற்றைய தினம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோட ஆயுத முனையில் இதை கடத்துவது யார்? அவங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இந்த உணவுகளை எல்லாம் திருடிக்கிட்டு போகுது. எதை இஸ்ரேல் எதை பிளே பண்ண நினைக்கிறானோ, இஸ்ரேல் எதை ஊடகத்தில் செய்தியாக்க நினைக்கிறானோ, இஸ்ரேல் எந்த செய்தியை சர்வதேசத்துக்கு கொண்டு போக நினைக்கிறானோ அந்த செய்தியையே கொண்டு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வீடியோ பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக யாசர் அபு ஷபாப் தொடர்பாக பல செய்திகளை நம்ம பேசி வர்றோம். காசாவினுடைய நீதிமன்றம் இவ்வளவு பெரிய யுத்தத்துக்குள்ளாக நீதிமன்றம் கூடியது, நீதிபதிகள் கூடி யாசர் அபு ஷபாபுக்கு 10 நாள் கெடு விதித்தார்கள். நீ சரணடையல் என்று சொன்னா மரண தண்டனை விதிக்கப்படும் தன்னிச்சையான விசாரணைகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவன் சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு இஸ்ரேல்ட்ட பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இஸ்ரேல்ட்ட ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு காசாவுக்குள்ள வருகிற உணவுகளை திருடி கொண்டு போய் இஸ்ரேலிடத்திலேயே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நயவஞ்சகன், ஒரு துரோகியாக இருக்கிறான். அவனுடைய குரூப் தான் இந்த வேலையை பார்க்கிறாங்களே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை செய்யவில்லை என்பதை நியூயார்க் டைம்ஸே அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது, அது பச்சை பொய்யானது, அவர்கள் இதை செய்யவில்லை என்று சொல்லி ஏற்கனவே நியூயார்க் டைம்ஸினுடைய அறிவிப்பில் பார்க்க முடியும். இது நேற்று நடந்த சம்பவத்தை பொறுத்தவரை அதுவும் யாசர் அபு ஷபாப் என்கிற துரோகியினுடைய குரூப்பால செய்யப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்தியில காசாவுக்குள்ள ஒரு நாளைக்கு குறைந்தது 600 லாரிகள்ல உணவு வர வேண்டும், இல்லாவிட்டால் அந்த மக்களை பாதுகாக்க முடியாது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே தருணத்தில் வெளிநாடுகள் மூலமாக ஏர்ட்ரூப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வான்வழியாக உணவுகள் போடுகிற வேலையை செய்யறாங்க. இதை பண்ணாதீங்க, இதனால எந்த பலனும் இல்லை, மக்களுக்கு ஆபத்து தான் அதிகம் என்று ஐநாவே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெர்மனும் பிரான்சும் நேற்றும் இப்படியாக உணவுகளை வழங்கியிருந்த நேரத்தில் அந்த உணவுகளை பெறச் சென்றவர்கள் உணவுகள் கடல்ல விழுந்து நீந்தி சென்று உயிரை பணயம் வைத்து அந்த மாவு பேக்குகளை எடுத்துக்கிட்டு வருகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியுங்க. இன்னைக்கு ஜெர்மனுடைய DWA அந்த அது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்முடைய Facebook பக்கத்திலையும் அதை நம்ம வெளியிட்டிருக்கிறோம், அதை பார்க்க முடியும். எவ்வளவு ஆபத்தில் அந்த மக்கள் ஒரு மாவு பேக்கை எடுத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. எனவே அந்த விதமாக உதவி செய்யாமல் தரை வழியாக உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிற நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கைவிட தயாராக இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து போலியானது, பொய்யானது, திட்டமிட்ட பொய் செய்தி என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்க எப்பொழுதுமே இப்படி ஒரு பேச்சையே நடத்தவில்லை, அதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அமெரிக்காவினுடைய தூதர் இஸ்ரேலுடைய மக்களை, பணைய கைதிகளுடைய உறவினர்களை சமாதானப்படுத்துவதற்காக பச்சை பொய்ய சொல்றாரு. நாங்க ஒருபோதும் அதை செய்யல சொல்லல என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதமேந்தி போராடுவது என்பது எங்களுடைய உரிமை, சர்வதேச அனுமதியும் அதற்கு உண்டு. ஒரு பகுதி ஆக்கிரமிக்கப்படுகிற போது அந்த ஆக்கிரமிப்புல இருந்து எங்களை நாங்க பாதுகாக்க வேண்டும். எங்க நாடு, எங்க நாட்டை நீங்க பிடிக்கிறீங்க, எனவே எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்க போராடுறோம். எங்களோடு வெளிநாட்டில இருந்து எவனையும் நாங்க சேர்த்துக்கல, நாங்க எந்த விதமான பயங்கரவாத செயல்பாட்டிலையும் ஈடுபடல, எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க போராடுறோம். வெளிநாடுகளில் சென்று நாங்கள் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தியது கிடையாது. எனவே நாங்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல, எங்கள் நாட்டுக்காக போராடுகிறவர்கள். நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய முழுமையான தேசிய உரிமையை மீட்டெடுக்கிற வரையும்
இந்த போராட்டம் தொடரும். அதிலே முதன்மையாக இருப்பது என்னன்னா, ஜெருசலமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திரமான, ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட ஒரு நாடு, சுதந்திர நாடு எங்களுக்கு வேண்டும். அது வருகிற வரைக்கும் நாங்கள் ஆயுதமேந்தி எங்கள் உரிமைக்காக போராடுவோம் என்று இன்றைக்கு தெளிவாகவே அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதை தாண்டி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் என்ன பண்ணாருன்னா, நேற்றைய தினம் காசாவுக்குள்ள தெற்கு காசா கான் யூனிஸ் பகுதிகளுக்கு போனாரு. அங்க போனவர் என்ன செஞ்சாருன்னா, அமெரிக்கா நடத்தக்கூடிய அந்த உணவு கொடுக்கக்கூடிய பகுதிகள் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் போய் பார்த்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, மக்களுக்கு நல்லா போய் சேருது என்று சொல்லி அவங்களே கொலை செய்வாங்க, அவங்களே எல்லாத்தையும் பண்ணுவாங்க, அவங்களே வந்து பாராட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இது உலகத்துக்கே தெரியும் பச்சை பொய்யான ஒரு செயல்பாடுன்னு சொல்லி அது தொடர்பாக இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, சர்வதேச கோபத்தை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் ஸ்டீவ் விட்காஃப் இந்த காரியத்தை செய்கிறார் இருக்காங்க. அதுதான் யதார்த்தமும் கூட. ஏன்னா உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது, போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக மக்கள் திரண்டு வருகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தின் பக்கம் பார்வையை திருப்பி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எப்படி தடுக்கிறதுனா, அங்க போய் நாங்க உணவெல்லாம் கொடுக்கிறோம், உணவு கொடுக்கலங்கிறதுனால தானே பலஸ்தீன தனிநாடு அங்கீகரிக்க போறேன்னு சொல்றீங்க, அப்படியெல்லாம் அங்கீகரிக்க தேவையில்லை, அந்த வேலையை நாங்க பண்றோம் பாருங்கன்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுவதற்காகத்தான் இவர்கள் காசாவுக்குள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு மிக தெளிவாக இந்த செய்திகளை விரிவாக தெளிவூட்டி இருக்கிறார்கள் என்பதையும் இன்றைய அறிக்கைகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய நீதிமன்றம் சிட்னியில நாளை ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள் என்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு பிரகாரம் சிட்னியில நாளைய தினம் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கணும் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவுடைய போலீஸ் நீதிமன்றம் போயிருந்தாங்க. நீதிமன்றம் போலீசினுடைய கோரிக்கைக்கு தடை விதிக்கிறோம், ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இதுவும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. ஐரோப்பா முழுவதும் இப்படியான மாற்றங்கள் வருவது வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். அதிலே காசா மட்டுமல்ல, அதே போன்று வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் இஸ்ரேலோடு இணைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், துருக்கியினுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். 10-11 அந்த செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டு போகலாமே தவிர அவங்க இணைக்கணும்னு முடிவெடுத்துட்டா மட்டும் துருக்கி ஏதாவது செஞ்சிருமானா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. எல்லா நாடுகளையும் போன்று அவர்களும் அறிக்கை வெளியிட்டு விட்டு சும்மா இருப்பாங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் வளமுறை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு, இஸ்ரேலுடைய சேனல் 20 நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, காசா தொடர்பான விரிவான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இஸ்ரேலுடைய 62% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற கருத்துக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 62% மக்கள் உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும், எங்களுடைய பணைய கைதிகள் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் விடுத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பலவிதமான எண்ணங்கள் கொண்ட மக்கள் உருவாகிவிட்டார்கள். இஸ்ரேலிய அரசாங்கம் இனியும் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹுவினுடைய செயல்திறன்ல 55% மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள், திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இந்த கருத்து கணிப்பிலே வெளியாகி இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தனியாஹு இதுக்கு தான் பயப்படுறாரு. ஏன்னா தேர்தல் என்று வந்துட்டா இதுவெல்லாம் அரசியல் வாக்குகளாக மாறிவிடும், மாறிட்டு அவர் தோற்று போயிருவாருங்கிறதுனால தான் தேர்தலை நடத்தாமல் யுத்தத்தை நிறுத்தாமல் இந்த அநியாயத்தை அவர் செய்து வருகிறார் என்கிற நிலையில நாங்கள் காசாவில் இருப்பதால் தொடர்ந்து மாபெரும் அழிவுகளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி முன்னாள் ஐடிஎஃபினுடைய தரைப்படை தளபதியை மேற்கோள் காட்டி ஜெருசலம் போஸ்ட் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜெருசலம் போஸ்ட் இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகம், அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில தான் ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் உடைய முன்னாள் தளபதியை மேற்கோள் காட்டி தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறோம், பேரழிவுகரமான தாக்குதல்களை சந்தித்து வருகிறோம். இஸ்ரேலுடைய நிலைமையை நிர்வகிக்க முடியாத காரணத்தினால ராணுவம் ரொம்ப அழிவுகளை சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் செயல்பாட்டு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. அங்க செயல்பட முடியல, நம்மாக்கள் மைனஸ் ஆகிக்கிட்டே வர்றாங்க, எங்களுடைய ரிசர்வ் படைகள்
ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, எங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்குது, எனவே உடனடியாக யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கிற கருத்தை அவர் சொல்றது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை அதிகாரி ஒருவர் மேரிவ் செய்தித்தாள், இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தி பிரிவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவுல ராணுவ அழுத்தம் எந்த விதமான மாற்றத்தையும் தராது, 2 வருஷமா யுத்தம் பண்ணிட்டோம், எந்த விதமான வெற்றியுமே கிடைக்கல, எனவே திரும்ப திரும்ப யுத்தம் பண்றதுனால எந்த பலனும் கிடையாது, ராணுவ முயற்சிகள் தீர்ந்து விட்டது, இப்பொழுது பணைய கைதிகளை மீட்டெடுக்கணும்னா சமாதான பேச்சினூடாக மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும், எனவே காசாவுல யுத்தம் பண்றது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய கெரில்லா தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு பெரும் விலையை கொடுக்கிற வேலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் அவருடைய அறிக்கையில். என்னன்னா கெரில்லா போற அவங்களால எதிர்கொள்ள முடியல, ஹிட் அண்ட் ரன் தாக்குதலா இருக்குது, எந்த பக்கமா அடிக்கிறாங்கன்னு தெரியல, அடிச்சிட்டு ஓடிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க, இஸ்ரேலுடைய ராணுவம் கொல்லப்படுது, ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொல்லப்படுவதில்லை, எனவே இது பெரிய இழப்பாக இருக்கிறது, யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் 61% இஸ்ரேலியர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு பயப்படுகிறார்கள் என்கிற கருத்து கணிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய மாரிவ் செய்தி பிரிவு தான் இதையும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்லி வர்றதுனாலையும் பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் என்கிற கருத்துக்கள் வலுப்பெற்று வருகிற காரணத்தினாலையும் எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு அச்சமாக இருக்கிறது என்று 61% இஸ்ரேலியர்கள் யூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற கருத்து வெளியாகி இருக்கிறது. யூதர்களை பொறுத்தவரையில இப்படி செய்கிற அநியாயங்களுக்கு அவர்களுடைய லைஃப் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா காசாவில் நடத்தக்கூடிய அநியாயங்களுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு நமக்கு போக முடியாத அளவுக்கு அச்சத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது ஷெல் தாக்குதல்களை நடத்தியதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இன்றைக்கு கான் யூனிஸுக்கு தெற்கு பகுதிகளில் அல் ரந்திசி பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் கான் யூனிஸுக்கு வடக்கு பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தின் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருப்பதான செய்திகளையும் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரம் ஒருபுறமாக தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தைகளுக்கும் தயாராக இருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும், நம்மை போன்ற அவர்களும் நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.